கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த புதிய நாளில கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசுவாராக. ஏசப்பா எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம், அதுல சோத்திரம் 15 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு எல்லாரும் கட்டாயம் ஜெபிப்போம். ஜெபம் பண்ணாமல் யாரும் வெளியே நம்ம போறதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணாமல் வெளியே போகாது. ஆமாம், நல்லது. ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே போகணும். எதை காரியம் செஞ்சாலும் நீங்கள் ஜெபத்தோடு செஞ்சீங்கன்னா அது ஆஸ்வாதமாக இருக்கும். ஆனால் இந்த சொல்லப்படுது விசுவாசம் உள்ள ஜெபம். உங்கள் ஜெபத்தில் நடக்கணும் விசுவாசம், நம்பிக்கை. ஆமாம், ஜெபம் பண்ணிட்டு இது நடக்குமா? ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டேன், நிச்சயமாக அவர் பார்த்துக்குவார். ஏசப்பட்ட ஜெபம் பண்ணா நிச்சயமா சரியாயிடும். அந்த 4 பேரும் திமிர்வாதகரன் தூக்கிட்டு உள்ள வர்றாங்க. ஆமா, நிச்சயமா ஏசப்பா எப்படியாவது சுகம் கொடுத்துருவாரு. ஆனா அந்த கொண்டு போய் எப்படி உள்ள கொண்டு போறது? ஆனா அந்த கூரையை பிரிச்சு என்ன பண்ணுவாங்க? உள்ள கொண்டு வந்து உள்ள இறக்குறான்னா அவன் என்ன பண்ணுது? விசுவாசம் உள்ள ஜெபம். அந்த குணசம் என்ன பண்ண, அந்த மனுஷன் என்ன பண்ண, எந்திரிச்ச உடனே நடக்க ஆரம்பிச்சான். எத்தனையோ நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செஞ்சுப்பார். இந்த நாளில கூட நீங்க அநேகருக்கு ஜெபிக்கிற ஒரு நபராக இருப்பீங்க. ஒருவேளை நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ண போறீங்களா? அந்த ஜெபத்தை என்ன பண்ணுங்க? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த விசுவாசம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரால் அதை செய்ய முடியும் என்று உங்க ஜெபம். நான் ஜெபிக்க போறேன், இன்னைக்கு ஆனந்த காரியத்தை வாய்க்க போனேன், நான் ஜெபிக்க போறேன், இந்த வியாதி படுக்கை மாற்ற போறேன். அதான் சொல்ல போறது. விசுவாசம் பிணியால் ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். நம்ம வேலை ஜெபிக்கிற வேலை, அவர் எழுப்புற வேலை. நம்ம வேலை நடுற வேலை, நிருபாச்ச அவர் விளைய செய்கிற வேலை. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். நம்ம வேலை, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். தேவன் செய்ய வேண்டிய பங்கு தேவன் செய்வார், நிச்சயமாக செய்வார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை. அவர் எழுப்புகிற தேவன். உங்கள் குடும்பத்தை எழுப்புவார், உங்கள் பிள்ளைகளை எழுப்புவார், உங்க பிசினஸை எழுப்புவார், உங்களை ஊழியத்தை எழுப்புவார், உங்களை கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி எழுப்புவார். உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒரு எழுப்புதலுக்கு நேராக நீங்க அப்பதான் எழுப்புதல். இன்னைக்கு வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்கு எழுப்புதல் உண்டாகும். உங்க குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான காரியத்தை நிச்சயமா ஏசப்பா செய்வார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. எந்த காரணம் கூட ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. குடும்பமா ஜெபிக்கிற விட்டுறாதீங்க, அதிகாரம் ஜெபிக்கிற விட்டுறாதீங்க, மதியானம் ஜெபிக்கிற விட்டுறாதீங்க, இரவு ஜெபிக்கிற விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ணாது எதுவும் செய்யாதீங்க. ஜெபம் பண்ணி செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கு. அது மாத்திரம் கடைசி அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திமிர்வாதக்காரன் பாவரிக்கை பண்ணானா? கிடையாது. ஒண்ணுமே சொல்ல. ஏன்னா அவனால எந்திரிக்க முடியாது, படுத்தபடியே கிடக்குறான். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம விசுவாசம் நல்லபடியே ஒருவேளை வியாதிப்பட்டிருக்காங்களா, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நிச்சயமா கர்த்தர் அந்த வியாதி படுக்கையை மாற்றி. நீங்க முன்னாடி நான் ஒரு முழு மனுஷனா உங்க முதல்ல பேசிக்கிட்டு இருக்கேன்னா, தேவன் கொடுத்த கிருபை. அவர் என்னை சுகப்படுத்தி முன்னாடி பேச வச்சிருக்காரு. கர்த்தர் என்ன பண்ண சுகப்படுத்தினாங்க. எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவன் என்ன சுகப்படுத்தி உங்க முன்னாக பேச வச்சிருக்காங்க. எத்தனை வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையில் உலாவி கொண்டிருக்கிறது. சுகமாக்கும் கர்த்தருடைய கரம் உங்க குடும்பத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறது. உங்கள் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு நல்ல உங்களுக்கு பெரிய ஒரு பலனையும் காண்டாமருக்கு ஒத்த பலனை தரும். பலனை இல்லாம இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை எழுப்புவா. நீங்க மறுபடியும் எழும்புவீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம் மாற போறீங்க. உங்க வியாதி படுக்கை முற்றிலும் கர்த்தர் மாற்ற போகிறார். விசுவாசத்தோட நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்கள் வாழ்க்கையை செய்வார். மீகா 7:15 படி அற்புதங்களை செய்வார். ஜெபமுமா விசுவாசம் உள்ள ஜெபம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலங்க ஜெபத்துல ஒரு விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் ஊற்றுவீராக. உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியங்களை ஆண்டவரை காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே நிரப்புவதாக. ஆண்டவருடைய களஞ்சியத்தை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அடிக்கடி வருகிற அந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தின் விலகுவதாக. ஆண்டவரே நல்ல ஒரு புத்துணர்ச்சி உண்டாகட்டும். பிரியமான ஆத்தும் வாழ்வது எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.